யாரும் பிரியாணி சாப்பிடாதீர்கள், சைவமாக மாறுங்கள் என்று மதுரை ஆதீனம் பேசியிருக்கிறார். திண்டுக்கல்லில் இந்து மக்கள் கட்சி சார்பாக நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் அவர் பேசியதை பேச்சு பேட்டி அரசியல் பகுதியில் பார்க்கலாம். தயவு செய்து இன்றையிலிருந்து இந்த ஊர்வலத்திலிருந்து யாரும் டீசலை போடாதீங்க, யாரும் குடிக்காதீர்கள், தமிழ் மக்களை குடிக்காதீர்கள். நீங்கள் குடிக்கிறதுனால தான் அரசு இந்த கடையெல்லாம் திறந்து போட்டு குடிக்காதீர்கள், சிகரெட்டு பிடிக்காதீர்கள், பிரியாணி கடைக்கு போய் பிரியாணி சாப்பிடாதீர்கள், சைவமாக மாறீர்கள். அரசாங்கமானது வள்ளலார் விழாவை இந்த அரசு திராவிட மாடல் அரசு என்று சொன்னால் கூட வள்ளலார் விழாவை நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி, நான் அதுக்காக ஜாலரா அடிக்கணும், என்னை போகிற வழியிலே மறிச்சிடுவார் பொழுது, நம்ம தளபதி நடத்திட்டார். திமுக அரசு இதுவரை பெரிய செயல் வள்ளலார் விழாவை கொண்டாடினது. நானே ஆச்சரியமாக போயிட்டேன். அதனை அடுத்து நம்ம சேகர் பாபு ஐயா நமக்கு கொய்யா கொடுக்கல, முத்தமிழ் மகாநாடை நடத்தி விட்டார். ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. என்னைய வாராத வந்த மாமணியேன்னு கூப்பிட்டார். ஆக நம்ம விலைக்கு போகக்கூடாதுன்னு அப்புறம் தான் நினச்சேன். நம்ம வாடு ஒதுங்கி இருந்துக்கிட்டோமே. நம்ம அரசாங்கம் மன்னனை திருத்திய பெருமை மதுரை ஆதீனத்துக்கு தான் உண்டு. அன்றைய இனம் சமண சமயத்திலே இருந்த பாண்டிய மன்னனை கூன் பாண்டியனாக இருந்தவனை நின்றச்சி நெடுமாறனாக ஆக்கிய பெருமை. அப்புறம் தான் நினைச்சேன், ஐயோ இவ்வளோ தூரம் பெரியமாக இருக்காரு, சும்மா நம்ம அனுசரித்து போவோம். அது மாதிரி நீங்கள் எல்லாம் ஏன் அமைச்சரை போய் பாருங்கள், இப்படி செய்யுங்க, நம்ம கோரிக்கையை வைப்போம். செய்யாமலா போய் போகிறாங்க. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. நான் எத்தனையோ அமைச்சர், நான் சேகர் பாபு மேலே எனக்கு ஒரு அன்றைக்கி மகாநாட்டுக்கு போனவன எனக்கு அவர் மேலே ஒரு அன்பு வந்துருச்சு. ஏன்னு கேட்டால் எத்தனையோ அமைச்சர்களை நான் பார்த்துருக்கேன். கேபி கந்தசாமியை பார்த்துருக்கேன். திராவிட முன்னேற்ற ஆட்சி நடந்த பொழுது அவரும் அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தார். ஆரம் வீரப்பனையும் பார்த்தேன், அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தார். அதுக்கு பிறகு ஒரு அமைச்சர் இருந்தார், பெரிய கருப்பன் இருந்தார், இங்கே திருப்பத்தூர்கார், அவரும் அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தார். எல்லாருமே கருப்பு சேப்பு வேட்டி தான் கட்டியிருந்தாங்க. இவருக்கு தான் சொல்கிறேன், எங்கள் சேகர் பாபு காவி வெட்டி கட்டிட்டார். இதுவே நமக்கு வெற்றி அல்லவா?